நீக்கவே. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் உலகமெங்கும் இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரை போற்றி புகழும்படியாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இதனால நாமும் ஒரு நினைவு கூறும்படியாக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளை நமக்கு தேவன் தந்ததற்காக ஹல்லேலூயா. 2024 வருஷம் டிசம்பர் மாதத்தில் அவரை புகழும்படியாக ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக நமக்கு கொடுத்த ஜீவன் சுக பலத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வரப்போகிற ஆண்டில் தேவன் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விருது ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கும்படிக்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? ஓ, நம்முடைய உள்ளத்தில் தேவன் பிறந்திருக்கிறான்னு சொன்னால் ஆண்டவருக்குள்ள இருந்த சுபாவம் நமக்குள்ளாய் வெளிப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிறந்தார், பிறந்தார். கைதட்டி பாடுவோமா? வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாட்டு தருவார் மாதேவ தேவரே.
ஹalleluya ஒரு வசந்தர புலகமா ஆமென் உதவி அடுத்த வருஷம் இதே நாளில் தேவன் மகிமையான காரியங்களுக்கு செய்யும்படியாக நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை ஆமென் ஜீசஸ் ஹalleluya தேவ பிள்ளைகளே, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முடிந்த பின்பு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இருண்ட காலமாக இருந்தது. மேசியா எப்பொழுது பிறப்பார், இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆவல். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். பாவம் என்ற இருள் நீங்கவில்லை, சாபம் என்ற இருள் நீங்கவில்லை, அது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி. அதனால் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வந்தது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கும்படியாக. நாம தேடி போல
அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு சத்தம் கொஞ்சம் பாடுவோமா? பாவங்கள் போக்கிட சாபங்கள் நீக்கிட பூலோகம் வந்தாரையா. பாடுவோமா? பாவங்கள் நீக்கிட வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு வார்த்தையை ஒழிந்து போவதில்லை. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நாம் உட்கார போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராகிய தேவன் மனு ஒரு கொண்டு தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தது ஒரு பெரிய அதிசயம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் தேவ தூதரெல்லாம் வந்து அவரை பார்க்குறாங்க, அந்த மகிமையை பார்க்குறாங்க. ஆண்டவர் இந்த உண்மையாகவே ஒரு மகிமையை நாம் இந்த 2021ஆம் வருஷத்தில் உணர்ந்து கொள்ள போகிறோம். ஒரு வல்லமை நம்ம உணர்ந்து கொள்ள போகிறோம். அதனால் வானமும் பூமி ஒழிந்து போல யார் என்ன சொன்னாலும் சரி, என் இயேசு என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் இயேசு என் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். என் இயேசு என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றோ மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ பிழைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ பிழைப்பான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தி இயேசு நாமத்தில் பிதாவே. விஷ் யூ ஹேப்பி